போற்றியோம் நமச்சிவாய. குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றோம். மார்கழி திங்கள் 6ஆம் நாளான இன்று திருவெம்பாவையின் 6வது பாடலுக்கு 9ஆம் வகுப்பு பயிலும் அஸ்வின் என்ற மாணவரும், திருப்பாவையின் வணிகவியல் 1ஆம் ஆண்டு பயிலும் துர்கா தேவி என்ற மாணவியும் உரை வழங்க உள்ளனர். இந்த இரு பாடல்களுக்கும் நம் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் பெருமாள் அண்ணா அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். சிற்றம்பலம். போற்றியோம் நம சிவாய. சிவாய நமகம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் அஸ்வின். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பொழுது திருவெம்பாவையின் 6ஆம் பாடல் பாடப்படுகிறது. மானே நீனென் நிலை நாளை வந்தும் வேலை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலந்தின்றோ வானிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலைகளை தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்த கொன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் நமக்கும் ஏனோக்கும் தாம் கோனை பாடலூரெம்பாவாய். பாடல் முடிவடைந்தது. பாடலின் பொருள்: நான் போன்ற விலையிலுடைய பெண்ணே, நேற்று நீ எங்களிடம் நானே வந்து நாளை உங்களை எழுப்புவேன் என்று சொன்னாய். ஆனால் இன்று நாங்கள் வந்து உன்னை எழுப்பிய பின்னும் வெட்கமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய். நேற்று நீ சொன்ன சொற்கள் போன திசையை சொல்வாயாக. உனக்கு மட்டும் இன்னும் பொழுது புரளவில்லையோ? வானுலகத்தோறும் மண்ணுலகத்தோறும் மற்ற உலகத்தோறும் அறிவதற்கு அரியவனாய் இருந்தும் தானே வழியே வந்து பேரருள் புரிந்து நம்மை ஆட்கொள்ளும் தன்னை படைத்த அருளே வடிவான சிவபெருமானி மேலான நீண்ட திருவடிகளை பாடியது கேட்கும் நீ வாய் திராமல் இருக்கிறாயோ? இது உன்னால் மட்டுமே முடியும். உனக்கும் எமக்கும் மற்றவர்க்கும் தலைவனான சிவனை பாடுவாயாக. போற்றியோம் நம சிவாய. சிவாய நம. திருக்கைலாய பரம்பரை மெய்கண்டா சன்மானம் 25ஆம் பட்ட குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை வழங்குகிறேன். இன்று மார்கழி 6ஆம் நாள். ஆண்டாள் அருளிய 6ஆம் பாடல். புல்லும் சிலம்பென புல்லரியான் கோயிலில் வெள்ளை விசசங்கன் பேரறவும் கேட்டலையோ? பில்லாய் எழுந்தறியாய் மேய்முளை நஞ்சுண்டு கள்ள சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்தருவில் துயல் மலர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுத்தும் அரியன்றே பேரவும் உள்ள புகுந்த குளிந்தேலோர் எம்பாவாய். ஒரு வைக்கரை பொழுது வந்து விட்டது. பறவைகள் சிலம்பும் சத்தம் கேட்க தொடங்கிவிட்டது. பட்சி ராஜனாகிய கருடனை வாகனமாக கொண்ட பெருமாள் கோயிலில் வெள்ளை நிற சங்கு பேரொளியோடு முழுங்குவதை நீ கேட்கலையோ? தூக்கம் கலைந்து எழுந்திரு. பேய் மகளான பூதனையின் தனங்களின் தடவியிருந்த நஞ்சோடு அவள் உயிரை சேர்த்து துடித்தவனும், வண்டி சக்கர வடிவில் வந்த கசடசுரனை காலால் உதைத்தவனும், திருப்பாட்கடலில் அரிதுயில் கொண்டனாய் உலகம் தோன்றுவதற்கு வித்தாக விளங்குபவனும் ஆகிய கண்ணை தம் மனதில் தியானித்து முனிவர்களும் யோகிகளும் ஹரிஹரி என்ற பேரவும் எழுப்புகின்றனர். இனியாவது எழுந்திரு. நன்றி. போற்றியோ நம சிவாய. இருபத்தி 4ஆம் குருமகா சன்னிதானங்களின் திருவள்ளிகளுக்கும் 25ஆம் குருமகா சன்னிதான திருவள்ளிகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதங்களுள் சிறந்த மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரமாக கருதப்படுகிறது. இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது முன்னோர்களுடைய கருத்து. இறைவனை பாடி துதிப்பது பக்திக்கு அடையாளம். அவ்வகையில் இந்த மார்கழி மாதத்தில் சிவபெருமான் அடியார்கள் திருவெம்பாவையையும் திருமாலின் அடியார்கள் திருப்பாவையும் பாடி தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்துவது
சிறந்த செயலாக கருதப்படுகிறது. அவ்வகையில் மாணிக்கவாசகர் திருவெம்பாவையையும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையையும் நமக்கு அருளியுள்ளார்கள். அறியாமை இருளில் இருக்கின்ற இந்த ஆன்மாவை இறைவனுடைய அருளால் தட்டி எழுப்பி வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று மற்ற ஆன்மாக்கள் கூறுவதைப் போல இந்த பாடல்கள் அமைந்துள்ளன. பல ஆன்மாக்கள் அறியாமையில் இருக்கின்ற ஒரு ஆன்மாவை இறைவனுடைய திருவடிக்கு வா என்று அழைப்பது போல இந்த பாடல் அமைந்துள்ளன. அவ்வகையில் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையாளித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாயிரவாய் ஊனே உருகாய் உனக்கே உருவெமக்கும் ஏனோர்க்கும் நம் கோனை பாடேலோர் எம்பாவாய் என்ற மாணிக்கவாசகர் பாடலில் நேற்று ஒரு பெண் நாளை நானே உங்களை வந்து எழுப்புவன் என்று உறுதி அளித்து கொண்டு சென்றால் அந்த பெண்ணை பார்த்து மற்ற பெண்கள் அதிகாலையில் எழுந்து வந்து நேற்று நானே எழுப்புவன் என்றும் சொன்னாயே இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? இறைவனின் திருவருளை நாம் பெற வேண்டுமெனில் அதிகாலையில் எழுந்து நீராட வேண்டும். அத்தகைய இறைவன் வானில் உள்ள தேவர்களும் நிலத்தில் உள்ள உயிர்களும் மற்ற உயிர்களும் அறியதற்குரிய தன்மையுடையவன். ஆனால் நாம் இறைவனை வேண்டினால் அந்த இறைவன் தானே வந்து நமக்கு நல்லொருள் புரிவான். அத்தகைய நல்லொருள் புரியக்கூடிய இறைவனுடைய பெருமையை பாடாமல் நீ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது உனக்கு வெட்கமில்லையா என்று மற்ற பெண்கள் கூறுகிறார்கள். மற்ற ஆன்மாக்களெல்லாம் உருகி வழிபடிக் கொண்டிருக்கும் போது நீ மட்டும் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? எழுந்து விரைவாக வருவாயாக. அனைவருக்கும் அரசனாகிய இந்த இறைவனை பாடுவது நம்முடைய கடமையாகும் என்று மாணிக்கவாசகர் இந்த ஆன்மாவின் தன்மையை பெண்ணின் மூலமாக கூறி அறியாமையில் இருக்கின்ற இந்த ஆன்மாக்கள் முக்தி பெறும் பொருட்டு நமக்கு இந்த பாடலை அருளியுள்ளார். ஆண்டாள் நாச்சியார் மானுடப் பிறவி எடுத்து இறைவனை மணக்க வேண்டி தவமிருந்து இறுதியில் இறைவனை மணந்த பெருமைக்குரியவர். இந்த ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை என்னும் திருப்பாடலில் தன்னுடைய இறைவனின் நினைந்து உருகி இறைவனுடைய பெருமைகளெல்லாம் கூறி வழிபடுவதை போன்ற பாடல்கள் அமைந்துள்ளன. இறைவனுடைய பெருமை அளவிடற்கரியது. அவதாரங்கள் எடுத்து மனிதனை உய்வு பெறும் பொருட்டு பல அருட்செயல்கள் செய்துள்ளார். இந்த திருமாலின் பெருமைகளை ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் சிறப்புற எடுத்துரைத்துள்ளார். புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலர் களிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரளவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் என்பவாய். புல்லும் சிலம்பின என்பது அனைத்து உயிர்களும் எழுந்துவிட்டன. அந்த உயிர்களை எழுப்புவதற்கு காரணமாக இருந்த பறவைகள் ஒலித்து கொண்டிருக்கின்றன. புல்லறையன் கோயில், திருமாலுடைய கோயில். புல்லறையன் என்பது பறவைகளுக்கு அரசனாகிய கருடன். அந்த கருடனின்
தலைவனான திருமால் கோயிலில் சங்குகள் எல்லாம் ஒலிக்கின்றன. புல்லரையன் கோயில் வெள்ளை விழி செங்கின் பேரரவம் கேட்டிலையோ, சங்குகள் எல்லாம் ஒலிக்கின்றன, நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, பிள்ளையே எழுந்திராய் என்று பெண்கள் ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். இதில் ஒரு மிகப்பெரிய செய்தி அடங்கியுள்ளது. பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவு துயில் அமர்ந்த வித்தினை. பூதனை என்கின்ற பெண்ணினுடைய மார்பில் பாலை உண்ணுவது போன்று அவருடைய உயிரையும் சேர்ந்து உண்ட திருமால். அடுத்தது கள்ளச்சகடம், வண்டி சக்கர வடிவில் வந்த சகடாசுரனை தன்னுடைய காலால் உதைத்து அளித்த பெருமைக்குரியவர். இத்தகைய திருமாலுடைய அடியார்களெல்லாம் அரி அரி என்ற பக்தி குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த குரல் தன்னுடைய மனதில் எல்லாம் புகுந்து குளிர்ச்சியை தருகிறது. எனவே இந்த பெருமைக்குரிய திருமாலின் ஆசனமான ஆதிசேஷனுடைய இருக்கை மிகவும் உயர்ந்தது. அத்தகைய இருக்கையில் அமர்ந்த திருமால் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் அருள் புரியும் பொருட்டு தீமை செய்தவர்களை அழித்து நன்மை தரும் பொருட்டு அனைவருக்கும் அருளுகின்றான். அதனால்தான் பேய்முளை உண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து என்று ஆண்டாள் நாச்சியார் புகழ்ந்துரைக்கிறார். ஒவ்வொரு நாளும் இறைவனை பாடித் தொழுதால் நமக்கு அருள் புரிவது தொடர்ந்து நடக்கும் என்ற விதத்தில் ஒவ்வொரு நாளும் இறைவனை காலையில் எழுந்து நாம் வழிபட வேண்டும். நம்முடைய ஆணவ அழுக்கு அடங்கும் வரை இறைவனை வழிபட்டு கொண்டிருந்தால் நம்முடைய அனைத்து வினைகளும் நீங்கி இறுதியில் வைகுந்தம் அடைவது உறுதி என்ற பொருளில் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்களை நமக்கு அருளி ஒவ்வொரு நாளும் இதை பாராயணம் செய்து திருமாலுடைய அருளை பெற வேண்டும் என்று நாம் நன்மை வரும் பொருட்டு இந்த பாடல்களை அருளியுள்ளார். ஒவ்வொரு ஆன்மாக்களும் உயிர் வருவதே இந்த பிறவியினுடைய நோக்கம். இந்த பிறவியை நாம் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபட்டு நீக்க வேண்டும் என்று அருளாளர்கள் இந்த பாடல்களை அருளியுள்ளார்கள். அவ்வகையில் இந்த பாடல்களை நாம் தினமும் வழிபட்டு இறைவனுடைய திருவடியை பெற அனைவரும் வணங்குவோம். நன்றி. போற்றியோம் நமச்சிவாய. போற்றியோம் நமச்சிவாய. மார்கழி திங்கள் 6ஆம் நாளான இன்று பாவை பாடல்களுக்கு உரை வழங்கிய அஸ்வின், துர்கா தேவி என்ற மாணவ செல்வங்களும், இந்த இரு பாடல்களுக்கும் தொகுப்பறை வழங்கிய நம் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் முனைவர் பெருமாள் அண்ணா அவர்களும் அவர்களது நண்பர்களும் குடும்பத்தாரும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ இறையர்களை வேண்டுகிறோம். போற்றியோம் நமச்சிவாய. சிவாய நமவோம். அனைவருக்கும் வணக்கம். நாள்தோறும் இந்த உரைகளின் முடிவில் அன்றைய நாளுக்குரிய வினாக்கள் கேட்கப்படும். அந்த வினாக்களுக்குண்டான கூகுள் ஃபார்ம் லிங்க் என்று சொல்லப்படுகின்ற இணைப்பு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அதை அனைவரும் பங்கேற்று விடைகளை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதிகமான விடைகளை அளிப்பவர்களுக்கு குருமகா சன்னிதானங்களின் திருக்கரங்களால் பரிசுகள் வழங்கப்படும் என்பதையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.